வணக்கம். உங்கள் பிஎஸ்டி சமையல். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் வந்து புளிக்குழம்பு. புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் புளிக்குழம்புக்கு, அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் எங்களோட ஸ்டைலில் பண்ணுறேன் புளிக்குழம்பு. நான் வணக்கி தான் பண்ண போகிறேன் புளிக்குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகு நல்லா வெடிக்கணும். நல்லா மிளகு வெடிக்கிது பாருங்க. இதில் இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட போட்டு வணக்கிக்கலாம். இது கூடயே ஒரு 5 பல் மட்டும் பூண்டு போட்டுக்கலாம். இது வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு. நான் காயெலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் பண்ணுறேன். இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தக்காளி, ஒரு பாதி தக்காளி அளவு, தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதில் பாதி தக்காளி நம்ம வணக்கிக்கலாம். மீதி தக்காளி நம்ம தாளிப்பு போடும்போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வணங்கின பிறகு இது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வணங்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். புளிக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இதில் கடுகும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 1 கப் சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் பூண்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கிறோம், அதனால் சின்ன வெங்காயம் 1 கப் போட்டிருக்கேன். இது கூடயே பூண்டு போட்டுக்கலாம்.
சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே புளிக்குழம்புக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடினா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. புளி கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் புளி நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். புளிக்குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இதோட டேஸ்ட்டே வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறது தான். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் புளிக்குழம்பு. அதனால் ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் போட்டுடலாம். ஒரு அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.